Hello friends, welcome to Chris Creation. நம்மளோட சேனல் இப்போ வந்து Photoshop tools பத்தி நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஸோ நம்ம வந்து லாஸ்ட் வீடியோல இந்த crop tool and perspective crop tool பத்தி நம்ம வந்து டீடைலா பார்த்துருப்போம். ஸோ நீங்க அந்த வீடியோ பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஸ்லைஸ் டூல் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸ்லைஸ் டூல்னா என்ன, அது எதுக்கோசரம் யூஸ் பண்றோம், எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி நம்ம டீடைல்டா பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முதல்ல நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைஸ் டூலு. ஸோ ரெண்டு ஸ்லைஸ் டூலும் ஒன்று தான். ஸோ நான் இப்போ வந்து இந்த ஸ்லைஸ் டூல் பற்றி நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, ஸோ ஒரு எம்டி ஸ்பேஸில் எந்த இடத்துல எனக்கு இந்த இமேஜ் வந்து ஸ்லைஸ் பண்ணுமோ, ஸோ அந்த இடத்துல வந்து நான் வந்து இப்போ ஸ்லைஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பாருங்க, ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்பேஸில் இருக்கிறது மட்டும் நான் வந்து இப்போ ஸ்லைஸ் பண்ணும். இப்போ அந்த டூல் யூஸ் பண்ணி நான் வந்து இப்போ இதை ஸ்லைஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நம்ம ப்ளூ கலர்ல இருக்குல்ல, ஸோ ப்ளூ கலர்ல பண்ணது வந்து நம்மளோட மேனுவல் ஸ்லைஸ். ஸோ இந்த ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கு பாருங்க. ஸோ இந்த ஸ்பேசிங்கு, ஸோ இந்த ஸ்பேசிங்லாம் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ 0 1 2 3ன்ட்டு. இப்போ உங்களுக்கு நான் வந்து இன்னும் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். ஸோ இங்க பாருங்க, ஸோ இது வந்து மேல இருந்து ஆர்டர் வந்து கரெக்டா பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ ஸ்லைசிங். ஸோ இந்த 1 இந்த 2 வந்து ரெண்டுமே வந்து ஆட்டோ ஸ்லைசிங். இந்த ப்ளூ கலர்ல இண்டிகேட் பண்றது வந்து நம்மளோட மேனுவல் ஸ்லைசிங். ஓகேங்களா. ஸோ இது தேர்ட் வந்து நம்மளோட ஸ்லைஸ் பண்ணது. ஸோ இங்க பாருங்க ஃபோர்த்து. ஸோ இங்க கீழே பார்த்தோம்னா ஃபிஃப்த்து. ஸோ இந்த ப்ளூ கலர் தவிர மீதி இருக்கிறது எல்லாமே வந்து ஆட்டோ ஸ்லைசிங். ஸோ நம்ம பண்ணியிருக்க இந்த ஸ்லைஸ் பாட் வேணாலும் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த ஆட்டோ பாட் இருக்குல்ல, ஸோ ஆட்டோ ஸ்லைசிங் இருக்கிறத நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்லைசிங் எதுக்கோசரம் யூஸ் பண்றாங்கன்னா, ஸோ பர்டிகுலர் இருக்கிற இந்த எலமெண்ட்ஸ் மட்டும் நான் வந்து கிராப் பண்ணாம அப்படியே நான் எக்ஸ்போர்ட் பண்ணும் அப்படின்னா இந்த ஸ்லைசிங் ஆப்ஷன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்க, நான் இந்த பர்டிகுலர் பார்ட் மட்டும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்றீங்கன்னா, இந்த ஃபைல் போய்க்கோங்க. ஸோ ஃபைல்ல போயிட்டு எக்ஸ்போர்ட். ஸோ எக்ஸ்போர்ட்ல சேவ் ஃபார் வெப்னு இருக்குல்ல, இதை வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இப்போ பாருங்க நான் உங்களுக்கு வந்து ஜூம் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ரொம்ப ஜூமிங்ல இருக்கு. ஸோ நமக்கு எந்த பர்டிகுலர் ஸ்பேஸ் மட்டும் உங்களுக்கு வேணுமோ நீங்க அதை மட்டும் செலக்ட் பண்ணி கூட நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை மட்டும் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இதுல வந்து ஆப்ஷன் வந்து எப்படியும் ஜேபேக் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஜேபேக் வச்சுட்டு ஸோ அந்த என்ன பண்றீங்கன்னா சேவ் கொடுங்க. ஸோ சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்லைஸ் மட்டும் உங்களுக்கு வந்து சேவ் ஆயிடும். ஸோ இதுல வந்து இமேஜஸ் ஒன்லின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ ரிமைனிங் எல்லாமே இருக்கட்டும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா வந்து ஆல் ஸ்லைசஸ் வேணுமா, இல்ல செலக்டட் ஸ்லைசஸ் வேணுமா, இல்ல ஆல் யூசர் ஸ்லைசஸ் வேணுமா. ஸோ இது மூணுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா, ஆல் ஸ்லைசஸ் கொடுத்தீங்கன்னா வந்து மேனுவலா ஸ்லைஸ் பண்ணதும் வந்து நமக்கு எக்ஸ்போர்ட் ஆகும், அண்ட் தென் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்லைஸ் ஆனதும் எக்ஸ்போர்ட் ஆகும். இதுவே வந்து ஆல் யூசர் ஸ்லைசஸ்ன்னு பார்த்தோம்னா, ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு ஸ்லைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு எத்தனை ஸ்லைஸ் வேணுமோ நம்ம அத்தனை ஸ்லைஸ் இதில் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் நம்ம மேனுவலா பண்ணதை மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இல்ல செலக்டர் ஸ்லைசஸ்னா நம்ம எந்த பர்டிகுலர் ஸ்லைஸ் மட்டும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிருக்கோமோ அது மட்டும் நமக்கு எக்ஸ்போர்ட் ஆகும். இப்போ பாருங்க, அதை கொடுத்து நான் வந்து சேவ் பண்ணிடுறேன். ஸோ நம்மளோட ஃபைல் வந்து சேவ் பண்ண வாட்டி நமக்கு எக்ஸ்போர்ட் ஆயிருக்கும். நான் இப்போ அதை வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்க பாருங்க, ஸோ இந்த ஃபைல் தான் நான் வந்து ஸ்லைஸ் பண்ணது. ஸோ நம்ம வந்து கிராப் பண்ணாம நம்ம டைரக்டாவே நம்ம பர்டிகுலர் ஸ்பேஸ்ல இருக்கிறத நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் நமக்கு ஸ்லைஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிளோட காமிக்கிறேன். ஸோ இது பாருங்க, இன்னொரு ஸ்லைஸ்னா பாருங்க. ஸோ இன்னொரு இது நான் வந்து ட்ரா பண்ணனா எந்த இடத்துல நான் ட்ரா பண்ணணும் அந்த பர்டிகுலர் ஸ்பேஸ் மட்டும் உங்களுக்கு வந்து ஸ்லைஸ் ஆகும். ஸோ அதை தான் அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, ஆல் யூசர் ஸ்லைசஸ் அந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நீங்க பாருங்க, இப்போ உங்களுக்கு இந்த மேனுவல்ல இருக்கிறத விட்டுட்டு உங்களுக்கு இந்த ஆட்டோல வந்து ஸ்லைஸ் ஆயிருக்கிறது உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும் அப்படின்னாலும், ஸோ ஃபைல் போயிட்டு நீங்க வந்து எக்ஸ்போர்ட் போய்க்கோங்க. ஸோ எக்ஸ்போர்ட் சேவ் ஃபார் வெப் கொடுத்துக்கோங்க. ஸோ வெப் கொடுத்துட்டு என்ன பண்றீங்கன்னா ஆஸ் லைக் சேம். ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு எந்த போர்ஷன் வந்து நமக்கு ஸ்லைஸ் பண்ணுமோ ஸோ அதை மட்டும் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த போர்ஷன் மட்டும் எனக்கு இப்போ வந்து ஸ்லைஸ் பண்ணும். ஸோ அதனால என்ன பண்றேன்னா, இதை வந்து நான் வந்து ஜேபேக்கா நான் மாத்திடுறேன். ஸோ ஜேபேக்கா மாத்திட்டு சேவ் கொடுக்க போறேன். ஸோ சேவ் கொடுக்க மேல என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இதுல பாருங்க செலக்டர் ஸ்லைஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்லைஸ் மட்டுமே எனக்கு வந்து இதாகும். ஸோ இல்லை எனக்கு வந்து ரெண்டு போர்ஷன் வேணும் அப்படின்னா, ஸோ இதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஸோ ஷிஃப்ட் ப்ளஸ் பண்ணி இதையே நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த ரெண்டு ஸ்லைஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். இதை வந்து நீங்க சேவ் பண்ணிட்டு
ஸோ இங்கே பாருங்க செலக்டர் ஸ்லைஸ் கொடுத்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிடுங்க. ஸோ சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நமக்கு வந்து அந்த செலக்ட் பண்ண ஸ்லைஸ் மட்டும் வந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆயிரும். நான் இப்போ உங்களுக்கு அது ரெண்டுத்தையும் நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது பாருங்க, இது வந்து நம்ம ஆட்டோவா வந்து ஸ்லைஸ் ஆன பார்ட் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலா வந்து ஸ்லைஸ் பண்ண பார்ட். ஸோ இதுலயே வந்து ஸ்லைஸ்லயே பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நீங்க வந்து ஸ்லைஸ் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்றீங்கன்னா இங்க பாருங்க மேல ஸ்டைல் இருக்கு. ஸோ இது வந்து நார்மலா நம்ம இப்ப பார்த்தது. இதுலயே பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஃபிக்ஸ்டு ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வித் வேணும் எந்த அளவுக்கு ஹைட் வேணும் அப்படின்றது நம்ம வந்து இங்க மென்ஷன் பண்ணிட்டு கூட நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க நான் வந்து ஹைட் வந்து 4 வித் வந்து 2 கொடுக்குறேன். ஸோ நம்ம வந்து இந்த வித் அண்ட் ஹைட் வந்து நம்ம எப்படி கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட ஸ்லைசிங் வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து இங்க வந்து ஃபிக்ஸ்டு ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து கொடுத்துருக்கோம். இங்க பாருங்க இந்த ஸ்லைஸ் வந்து இங்க ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ இங்க வந்து நம்ம இன்னொரு ஸ்லைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்லைஸும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ எந்த சைஸ்ல வேணாலும் நீங்க சின்னதாகவும் பண்ணிக்கலாம், நீங்க பெருசாகவும் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தோன்னா வித் வந்து சின்னதாக வரும். ஸோ ஏன்னா நம்ம இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதனால இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வரும். ஸோ அகைன் நம்ம எக்ஸ்போர்ட் வந்து நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலயே பார்த்தீங்கன்னா வந்து ஃபிக்ஸ்டு சைஸ் இருக்கு. ஸோ இது வந்து பிக்சல் பேஸ் பண்ணி வந்து நம்மளோட இமேஜ் வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து நான் என்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 1080 அப்படின்னு நான் வந்து வித்து கொடுக்குறேன். ஸோ இதுலயே பாருங்க ஹைட்டோட பிக்சலும் நான் வந்து 1080 அப்படின்ற ஒரு பிக்சல் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இதை ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு என்ன பண்றது பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஒரு கிளிக் பண்ணனாவே வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து அந்த பிக்சல் ரேஞ்சில் வந்து ஸ்லைஸ் ஆயிரும். இங்கே பாருங்க, ஸோ நான் இங்கே ஒரு கிளிக் பண்றேன். ஸோ இங்கே பாருங்க, ஸோ ஆட்டோமேட்டிக்காவே வந்து அந்த பிக்சல் ரேஞ்சுக்கு வந்து ஸ்லைஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்க பிக்சல் பேஸ் பண்ணி நீங்க வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்றேன். இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா நீங்க அதையும் பிங் பண்ணுங்க, உங்களுக்கு அதிலேயே ரெஸ்பான்ஸ் பண்றேன். மறக்காம நம்மளோட சேனல் நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.